இப்போ பார்க்கப்போ ஒரு ஹை கிராஸோட கம்ப்ளீட் அப்கிரேஷன் பற்றி தான். இது ஒரு ZX ஆப்ஷன் கூட. இது வந்து டாப் அண்ட் ஹை கிராஸ். இதில் வந்து என்ன மாற்ற முடியாதுன்ற ஒரு லெவல் போக எதெல்லாம் எசென்ஷியலாக மாற்றலாம் அப்படின்றத வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற சீட் கவர்ஸ் வந்து ரொம்ப அழகான சீட் கவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்டெகிரேட்டடாக. பட் இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரைட் ஃபீல் தேவை அண்ட் நோ காம்ப்ரமைஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ இங்கே அவங்களுக்கு தேவைப்படுற கம்ப்ளீட் சீட் வந்து லெதரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க. இந்த காரில் வந்து கம்ப்ளீட் சீட் கவர்ஸ் எல்லாமே பியூர் லெதரில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் கேமல் கலர் தீமோட. ஏன்னா இது வந்து ஒரு டார்க் ப்ளூ எடிஷன் கார். இந்த ப்ளூ எடிஷன் காருக்கு வந்து நமக்கு ஒரு லைட் இன்டீரியர்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக நாங்கள் அப்கிரேட் பண்ணிருக்க சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேமல் வெரி பிரீமியம் சீட் கவர் சொல்ல முடியாது. இதோட குவாலிட்டி அண்ட் லக்ஸுரியா நீங்க பார்க்கலாம். இது அவ்வளோ லக்ஸுரியான கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரிஜினல் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸாக்டா அதே ஷேப்ல நாங்க ரீலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சீட் கவர். இதோட ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப அக்யூரேட்டா மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் கோர்ஸ் இது ஒரு ஆபரேஷன், ஏன்னா இது வந்து கண்டிஷன் இருக்கிறதுனால அந்த வேர் வென்டிலேஷனுக்காக கம்ப்ளீட் சீட்ஸ் நாங்க வந்து பர்ஃபரேட் பண்ணிருக்கோம். டிசைன்ஸ் எதுவுமே நாங்க ஆட் ஆன் பண்ணல. ஒரிஜினல் டிசைன்ல நாங்க அதை வந்து பக்கா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே ஒரு மேட்சிங்ல பாத்தீங்கன்னா நாங்க டோர் பேனல்ஸ்லயுமே லோவர் பேனல் அண்ட் அப்பர் பேனல் இது ரெண்டுத்துலயுமே பியூர் லெதர் மாத்தி கொடுத்துருக்கோம். இட்ஸ் a complete பியூர் 100% லெதர் மெட்டீரியல். இதுல வந்து ஆட் ஆன் மெட்டீரியலோ ஆர்டிபிஷியலோ இல்ல பேட்ச் ஒர்க் மாதிரியோ எந்த விதமான ஒர்க்குமே இல்லாம கம்ப்ளீட் ரா லெதர் லொகேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா டிரைவர் சைடுல இருக்கிற இந்த ரைட் ஹேண்ட் பேனல் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த பேனல் ரெண்டுத்தையுமே நாங்க லெதர் மாத்தி இருக்கிறோம். அது கூடவே சிஸ்டம்க்கும் ஸ்டீரிங்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற சின்ன பேனல் கூட நீங்க பார்க்கலாம். அதேமே நாங்க வந்து லெதர் ராப் பண்ணி கொடுத்துருக்கோம். கேமல் கேனல் சேம் மேட்சிங்லி. ஓவராலா பாக்குறப்ப இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேமல் அண்ட் பிளாக் தீம்ல மட்டுமே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பேக் சைட்லயும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா அழகா ஒரு பார்டர் ஸ்டிச் ஒன்று கொடுத்து நாங்கள் இந்த டோர் பேனல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக் சைடுமே நீங்க பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சீட்ல என்ன மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்கும் சேம் எக்ஸாக்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அது கூடவே டை சப்போர்ட்டுமே நாங்கள் வந்து லெதர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சீட் கவர். அது கூட பாத்தீங்கன்னா எங்க ஃபுட் ஸ்டெப்ல வந்து ஹை கிராஸ் லோகோ வந்து இந்த கம்ப்ளீட் ஃப்ரேம் லொகேட் பண்ணிருக்கோம். இது எங்க கிட்ட வந்து கார்பன் ஃபைபர்ல அவைலபிள். ஃபுட் வைக்கிற மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். அங்க லைட்டுமே அழகா எலிமினேட் ஆகும். நீங்க நைட் டைம்ல டிரைவ் ஓபன் பண்றப்பமே தேவைப்படும். அதே மாதிரி இந்த கார் நாங்க அடுத்து அப்கிரேட் பண்ற விஷயம் வந்து இந்த காரோட 70 ஃப்ளோர் மேட்ஸ். இது வந்து மொடாஸ்டோ அப்படின்ற ஒரு பிராண்டோட ஒரு டூல் லேயர் மேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு மேக்ஸிமம் ஸ்பேஸ் கவரேஜ் கிடைச்சிடும். அது கூடவே இந்த கூச்ச கிராஸ் மூலமா அது மேல இருக்க மேட் எடுத்து க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது கூட நாங்க லெதர்லயே நாங்க ஸ்டீரிங் கவர் மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ்ட் OEM த்ரெட்ல எந்த மாதிரி ஸ்டீரிங் கவர் வருமோ அதே ஃபினிஷ்ல நாங்க பேக் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களோட ஆம்ரஸ் பார்க்கலாம். அதுவுமே நாங்க வந்து டாப் எண்ட்ல எந்த மாதிரி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்களோ அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நாங்க லொகேட் பண்ணிருக்கோம். அண்ட் இதை தாண்டி நாங்க அப்கிரேட் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்க கார்ல வர பவர் விண்டோ ஸ்விட்சஸ். இது நீங்க எல்லா ஐகாஸ் காருமே பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்விட்சஸ்ல வந்து மேனுவல் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்விட்சஸ்ல லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது. வெறும் லாக் அண்ட் லாக் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கும். மத்த 4 டோர்லயுமே லைட்டிங்கான ஆப்ஷனே கிடையாது. இதுல வந்து நாங்க கனெக்ட் பண்றது வந்து OEM வந்து ரீப்ளேஸ் பண்றப்ப ஒரிஜினல் சுவிட்சை வந்து உங்களுக்கு லைட்டிங் ஆப்ஷன் கிடைக்காது. பார்டர்ல அழகா 4 ரோமோட சேர்ந்த மாதிரி வரும் விசிபிள் பண்றதுக்கு. இது வந்து 4 டோர்லயுமே நாங்க சுவிட்சை இருந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அண்ட் இது கூடவே நாங்க வந்து ஃபுட் ஸ்டெப்புமே அப்கிரேட் பண்றோம். இது வந்து ஐகாஸ் பாடி டு பாடி அட்டாச் ஆன மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளாக்ல வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்புமே நாங்க வந்து லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம் இந்த வண்டிக்கு நாங்க. அண்ட் இது கூடவே நீங்க பார்க்கலாம் பேக் சைடுல வந்து ரொம்ப அழகான ஒரு டெயில் லேம்ப் லொகேட் பண்ணிருக்கோம். சோ பெருசா எந்த அட்ராக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்க வந்து ஒரிஜினல் டெயில் லேம்ப் கூடவே இந்த ஒரு கனெக்டிங் லைட்டை மட்டும் ஆட் ஆன் பண்ணி பார்க்கிறதுக்கு கம்ப்ளீட் ஃப்ரேம் மாதிரி லைட்டை கொண்டு போய் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழே பார்க்கலாம் ரிஃப்ளெக்டர் லைட்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்திருக்கோம். இதுமே ஒரிஜினல் ரீப்ளேஸ்மெண்ட் ரிஃப்ளெக்டர் லைட் தான். அகைன் நம்ம வெளியே போட்ட மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து விசிபிளாவே இருக்க போறது இல்லை. அதுமே நாங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்கோம். அது கூட நாங்க வந்து மெயின் அண்ட் கிளியரா அப்கிரேட் பண்ற விஷயம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த பிளாக் லுக் எடுத்துட்டு நாங்க மேபேக் கிரில் வந்து நாங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த மேபேக் கிரில் லுக் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் காருக்கு வந்து லுக் செக்ஸியா இருக்கும். அந்த பேரன்ஸ் பாத்தீங்கன்னாலே அதுவே நாங்க அப்கிரேட் பண்றோம். அண்ட் மேல பானட்ல ஹை கிராஸ் அப்படின்னு லெட்டர்ஸுமே நாங்க அழகா குரோம் லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம். இதுல வந்து ஹெட் லேம்ப் நாங்க அப்கிரேட் பண்ணல. அதுக்கு பதிலா நாங்க அப்கிரேட் பண்றது ஆப்டிவாரா அப்படின்ற ஒரு 2 லேயர் லென்ஸோட லைட் ஆட் பண்ணிருக்கோம். வெளிச்சம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கலர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் வெளியே போட்ட தடமே இருக்காது. கிட்டத்தட்ட ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹை கிளாஸ் கூட சொல்ல முடியும். இந்த லைட் உங்களுக்கு ஒயிட், வார்ம் ஒயிட் அண்ட் ஆம்பர் எல்லோ 3 விதமான கெல்வின்லயுமே லைட் பிரைட்டா கிடைக்கும். அந்த பியூட்டி என்னன்னா இந்த 3 லைட்லயுமே நமக்கு வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அதான் இந்த லைட்டோட வெரி ஃபைனஸ்ட் பர்பஸ் கூட சொல்ல முடியும். அண்ட் அதுக்கும் தாண்டி இந்த கார் அப்கிரேட் பண்றது கம்ப்ளீட் ஆடியோ செட்டப். இந்த ஆடியோ செட்டப் வந்து இந்த கார்ல நாங்க ஒரிஜினலாவே ஒரு பில்ட் இன் ப்ராசஸரோட செட்டப் கொடுத்திருப்பாங்க. அந்த செட்டப் கூட நாங்க வந்து ஒரு ஹீலிக்ஸ் அப்படின்ற ஒரு DSP மினி அப்படின்ற ஒரு பியூர் ப்ராசஸர் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 6 சேனல் பியூர் ப்ராசஸர் மேட் இன் ஜெர்மன். இந்த ஒரு ப்ராசஸர் கூடவே நாங்க ஆட் ஆன் பண்றது ஃபோக்கல் 165 AS3 அப்படின்ற ஒரு 3-வே காம்பனன்ட் வந்து நாங்க கிராஸ் ஓவர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாசிவாவே லொகேட் பண்றோம். ஒரிஜினல் 3 இன்ச் மிட் ரேஞ்சை ரிமூவ் பண்ணி அந்த ட்வீட்டர் ரிமூவ் பண்ணி அந்த மிட் பேஸ் ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் பேஸ்லயே உங்களுக்கு இந்த ஃபோக்கல் 3-வே லொகேட் பண்றோம். பேக்ல பாத்தீங்கன்னா ஆடிட்டரோட ACX 165 அப்படின்ற ஒரு ஃபோக்கல் பிராண்ட் கோஆக்ஸ் லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம். நம்மளோட சிக்னேச்சர் பிராண்டான ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட APBX
EX10 AS2 சப்வூஃபருமே லொகேட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர், பார்க்கறதுக்கு விசிபிளாவே இருக்கிறது இல்ல. அண்ட் இதை பவர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பிரைமஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபினிட்டி சீரிஸோட ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இது ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர், லிட்டில் மோர் பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் கூட சொல்ல முடியும். அண்ட் வெரி காம்பாக்ட் சைஸ் ஆம்பிளிஃபையர் கூட. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு பேக் சைடு எதுவுமே விசிபிளா இருக்க வேணாம் அப்படி சொன்னதுனால நாங்க வந்து கம்ப்ளீட்டாவே அந்த ஏசியோட அந்த கியர் டெர்மினல் வர கன்சோல் பாக்ஸ் லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டோட பாக்ஸ் விசிபிலிட்டி நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கிட்டத்தட்ட கார் கூடவே வந்த மாதிரியான ஒரு லுக் தான் கொடுக்கும். ஏன்னா ஊஃபர் வெளியே போட்டிங்கன்ற தடமே இந்த கார் உங்களுக்கு இருக்க போறது இல்ல. ஸோ ஒரிஜினல் பேட்ல எந்த மாதிரி இருக்குமோ அதே ஸ்பேஸ் தான் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸுமே இல்லாம பார்க்கலாம். நீங்க ஒரிஜினல் ட்ரே மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஆனா அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ட்ரேக்ல நாங்க வந்து லெட்டில் ஆல்டர் பண்ணி நாங்க சப்வூஃபர் லொகேட் பண்றோம். பார்க்கிறதுக்கு ஃபிளஷ் மவுண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா சப்வூஃபருமே லொகேட் ஆயிருக்கு. இந்த ஊஃபருமே பாத்தீங்கன்னா ஈஸியா டிட்டாச் பண்ண முடியும், தேவையில்ல ரிமூவ் பண்ணி கூட வைக்க முடியும். அண்ட் மேல மேட் வைக்கிறப்ப இதுல ஃபீல் வந்து காமனான ஒரு மேட் மாதிரி தெரிய ஆரம்பிக்க போகுது. அண்ட் இதை கூட நாங்க வந்து ஒரு மெயின் முக்கியமா போட்டிருக்க விஷயம் வந்து இந்த போட் ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு டேஷ் கேமரா. இது வந்து ஒரு 4K அல்ட்ரா கேமரா. இது வந்து ஒரு அடாஸ் ஃபீச்சர் அண்ட் சோனியோட ஸ்டார் வின்ஸ் லென்ஸுமே இந்த கேமரால யூஸ் பண்ணிருக்கிறோம். ஃப்ரண்ட்ல வந்து 4K அண்ட் பேக்ல வந்து 2K கேமரா. இது வந்து ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட். இந்த ஒரு குவாலிட்டியான கேமராவை இந்த கார் லொகேட் பண்றோம். இந்த கேமரா வந்து பில்டினாவே சர்வைலன்ஸ் கிட் எனபிளோட வந்திருக்கு. ஏன்னா நைட் டைம் நீங்க வண்டி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல பகல் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி அடிச்சாங்க, வண்டி கண்ணாடி உடைச்சாங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காருக்குள்ள வரப்ப இண்டிகேட் பண்றதுக்கு இந்த கேமரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து பில்ட்-இன் GPS ஃபெசிலிட்டியுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஹை கிராஸ்க்கு நாங்க அப்கிரேட் பண்றக்க மாதிரி அஃப்கோர்ஸ் நீங்க எந்த கார் வாங்கினாலுமே எங்களால பண்ண முடியும். ஹை கிராஸ் அப்படின்றது எங்கிட்ட மேக்ஸிமம் வால்யூம் வர வண்டி கூட. ஸோ ஆல்வேஸ் எங்கிட்ட ஹை கிராஸ்க்கு கம்ப்ளீட் செட்டப் ரெடி இன் ஸ்டாக் இருக்கும். தேவைப்படுற கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் சுரேஷ். தேங்க்யூ.